நல்லாமா அரிசிமா கோதமாவனாது இன்னைக்கு சோகமாவாவி. இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்குள்ள நான் இதை விரும்பல. இந்த பார்காரருக்கு பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு. இளங்குமரனுக்கு 6 வழக்கு போட்டாரோ அவரு தானா ஸ்ரீதரனை கதைக்க சொல்லி பேப்பர் துண்டெல்லாம் தந்ததா? யாரோ வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணி மொட்டையா தூரியா எழுப்புடா, ஏய் ராஜபக்ச வீட்டுல சட்டி அடிப்புடுங்கி இதை போயிட்டு ஏய் தட்டையா உங்க தவ புத்தித நெகிட்டப்பா நெகிட்டப்பா மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இனி காப்பாத்தணும் கருத்தரு. ரசவலா இந்தரா ஏக கரண்ட் பே. Wait a minute. நாய் தண்ட வேலியைத்தான் காட்டும், காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும். எல்லாம் ஒரே ஜூவா தான் இருக்கு. அங்க பார்லிமெண்ட் செம்மறிங்கிறாங்க, யானைங்கிறாங்க, பேயாங்கிறாங்க, காலை தூக்காத மிருக சிறுசமா இருக்கு எல்லாமே. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க ஹலோடா வணக்கம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இருப்பது எங்கே நாம் நினைப்பதுவே நடந்து விட்டால் தெய்வம் இருக்கிறது. எதுக்கு இந்த பாட்டு? எதுக்கு நீங்க நேற்று சொன்னீங்க இன்றைக்கு சில வேளை ஸ்ரீதரன் பதில் சொல்லலாம். அதுல ஸ்ரீதரனும் செய்த வேலூர் தேவையில்ல வேலைப்பா உண்மையில. இப்ப டில்சான் நானும் கூட கேட்கிறேன், அந்த டில்சான் அப்படி நான் வடிவா இருக்கிறேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அண்ணே ஓய் லஸ்ஸனா என்ன ஒண்ணு இந்த ஆள்கிட்ட போய் தயாஸ்ரீ கேட்டிருக்குது, ஸ்ரீதரன் மந்திரித்துமா அடுத்த ஜனாதிபதியில சிரிக்காங்க டில்சான், கேட்டிருக்காரு சிரிப்பு காட்டாதங்க என்ன சொல்ல விடுங்க, அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நான் நிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஓ உங்களோட அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சை வடிவ பாருங்க திரும்ப இருக்க. உண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களா? நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. இவர் கேட்டிருக்கிறார் என்ற முகம் அப்படி மக்கள் அவர் முகம் இன்னும் பேமஸ் இல்ல மக்கள்கிட்ட பெரிய அளவுல தெரியும், தமிழ் மக்கள் மத்தியில பிரபலம் இல்ல பிரபல. அப்ப பார்த்திருக்கின்றால் ஜாழ்ப்பாணத்துல கூட வாக்கெடுத்த ஸ்ரீதரன் போட்டு பிடிப்போண்ட சும்மா கொடுத்ததானே சாமான ஒரேடியா வாய்ப்பா போச்சு போட்டு துவச்சு விட்டுதான். அதான் நடந்த சம்பவம். இந்த சொல்றீங்களா என்ன அங்க யாழ்ப்பாணத்துல அடுத்த ஜனாதிபதி நீங்கன்னா நீங்க அங்கஜனோட சேர்ந்து பாட்டெல்லாம் படிச்ச நீங்க தானே? பாட்டெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்காங்க. இவர் எங்க போனாலும் மைக் எடுத்துருவாரு, எங்க போனாலும் தயார் ஒரு பழகிறதுக்கு மைக் எடுத்து அப்படி 4 பாட்டை படிச்சாதான் அவரு அப்படி இருப்பாரு. அது தமிழ் பாட்டை படிப்பாரு அவர். அங்கஜனோட அங்க பாட்டை படிச்சவர் இப்ப அங்கஜன காணல எங்கண்டு. இப்ப இவருக்கு இப்ப அங்க இப்ப என்னடா யாழ்ப்பாணத்துல நிலைமை இவருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல. என்னடா இந்த சுமோட்ட கேட்டா சுமோக்கு ஒன்றும் தெரியாதங்கன்னா சுமோ தோத்துட்டு இப்ப அங்க ஒன்றும் ஒரு தடவை தொடரும் இல்ல. இப்ப கேட்கிறேன் யார்கிட்ட கேட்கணும்? இந்தியால என்ன பேர் என்பிபியில இருக்கக்கூடிய ரஜீவன்கிட்ட கேட்கணும், அல்லது என்ன பேர் இளங்குமரன் கேட்கணும். இவங்கள்ட்டையும் கேட்க இயலாது, அமைச்சர் சந்திரசேகரனோட கதைக்க இயலாது. அப்ப இந்த ஆள் இவருக்கு தூண்டலை போட்டு பார்த்துருக்கு. இவர் சொல்லிக்காரு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைண்ட. அப்ப சரி வாரண்டு சுமோ கொடுத்த பயிர்களோட இருந்தேன். அதுல என்ன பிரச்சனை, சுமோ குரூப் சாமரைட்ட கொடுத்தா முதல் சாமரை துண்டக்கணம் துணி கடவுண்ட ஓடிக்கிறீங்க. வேற என்ன நேத்து தான் நல்லமா அரிசிமா கோதமாவுன்னு பேசணும், இன்னைக்கு சோகமா வாங்கிருச்சு ஆளுக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு மனுஷன் நீதிமன்றத்துக்கு வெளியே என்ன ஒண்ணும் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே ஓடுது. எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு தரம் என்ன எடப்பாடி வாகனம் தெரியாம உதயநிதியில வாகனத்துல ஏறின மாதிரி எடப்பாடி ஓபிஎஸ் தெரியாது. இந்த வாகனம் இப்படி ஊடகம் கேக்குது, மாத்தியா ஒற்றே ஓட்டம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு போது என்னன்னா கதை நல்லாமா அரிசிமா கோதமாவனாது இன்னைக்கு சோகமாவாவி பேச்சு மூச்சு எல்லாம் போறாரு ஆளுக்கு. குற்றப்பத்திரிகை
அப்படி பிரச்சனை அடிச்சாங்க. ரைட், இனி முடிஞ்சு இனி ஆளுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அதுவா போய்கிட்டு இருக்கும். பார்லிமெண்ட்ல வந்து கொஞ்சம் கத்த வாய்ப்பு இருக்கு, அங்க ஒரு நடக்காது. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நீ கொஞ்சம் சத்தம் அடங்கிடும் ஆள்கிட்ட. அப்ப அதை பார்க்கலாம். அதே மாதிரி சிவஞானம் ஸ்ரீதரனோட விஷயத்துல நாங்க நேற்று சொன்ன மாதிரி தான் சஞ்சய் மாவத்தோட கதை. இப்ப அவரு அந்த குற்றம் சுமத்தி 6 மாசம் ஆகிருச்சான். ஆனா 6 மாசமா இன்னமாடா எனக்கு சொத்து எப்படி வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கீங்க. சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? அதுல இன்னும் ஒரு பகுதி, நேற்று ஒரு நண்பர் எடுத்தவர் சொன்னார், இத்தனை கோடி வச்சிருக்கிற ஸ்ரீதரன் வாகனம் போனா கட 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 அநேகமா ஒரு வேன்ல தான் வருவாரு. நான் பாத்துருக்கேன், வேன்ல தான் வருவாரு. தகரம் எல்லாம் ஆடுதான். இந்த காசுல ஒரு பேனாவது வாங்காம இந்த ஆள் என்ன செய்யுது என்ன? அந்த ஆளு எனக்கு போன் பண்ணி நான் சொன்னேன், அண்ணன் நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, அவர் பவுனியா ஒருக்கா கேளுங்களாண்டு. அப்ப அவர் சொன்னார், எங்கட மாவட்டத்திலேயும் அந்த கட்சியில இருக்கிற ஒரு வைத்தியர் வந்து வருத்தத்தால பதவி விலகினார். பதவி விலகி வருத்தத்தால பதவி விலகுது, இப்ப நல்ல வேகமா செயற்படுறாரா? அப்ப இன்னைக்கு நிலைமைத்தான். அப்ப 6 மாசம் ஆவையும் இன்னும் அந்த சஞ்சய் மாவட்ட சொன்ன குற்றச்சாட்டுக்கு இன்னும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. சிஐடில இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. சரி, இப்ப தயாசிரி ஜெயசேகரையும் இப்ப ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு விழுந்துச்சுன்னு நீத்தாயா சொல்லணும்? எனக்கு தெரியாது, நீனே சொல்லு, உண்மை நீனே நிரூபி அப்படின்னு எனக்கு இவர் சொல்லியிருக்காரு. தயாசிரி மாத்தியாவுக்கு நீ பேச்சு மூச்சு இல்ல. ஏன்னா இவர் எழுதலையே, நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இங்கே எழுதப்பட்டிருக்கு தானே. அப்போ ஒன்னும் பதில் இல்ல சொல்றதுக்கு. சரி, ஸ்கிரிப்ட் வரக்காண்டி வெயிட் பண்ணணும். இன்னைக்கு எவர் இதை பத்தி பேசாம அது இல்ல விளக்கம். அதுல இன்னும் ஒரு காமெடி இருக்குது. என்ன பிரச்சனைனால், நாடாளுமன்றத்துக்கு உள்ள கதைச்சால் நடவடிக்கை எடுக்கலாம். டில்சானை பற்றி நான் கதைச்சா டில்சான் என்ன டிஃபர்மேஷன் கால் பண்ணலாம். ஆனா டில்சானுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்தா டில்சானுக்கு முறைப்பாடுன்னு எல்லாரும் கதைக்கலாம். நீங்க முறைப்பாடு செய்தவங்களுக்கு எதிராக கேஸ் போடலாம். இப்ப என்னண்டா இதுல செட்டப் வந்து சுமவாணியில இந்த பேக்கேஜா வந்து கொடுக்கறது, பிரிச்சு கொடுக்கறது. இப்ப உதாரணம் சொல்ல போனா இப்ப இந்த பெர்மனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பி என்ன 100 ரூபாய்க்கு 3 100 ரூபாய்க்கு 3 விற்கிறது எல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்குற மாதிரி இந்த சுமோ வந்து அவரா முதலாளி. இப்ப எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டார். இப்ப கொடுத்த இடத்துல எல்லாரும் வித்து கொண்டிருக்கிறாங்க. அவரு ஐயோ அவரை விட்டுட்டு இப்ப புதுசா ஒரு ஆளை குத்தகைக்கு எடுத்திருக்குது. அந்த ஆளை குத்தகைக்கு எடுத்து வச்சுதான் இப்ப வேலை. இப்ப இதுல அடுத்த சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப நீங்க இல்லாதுண்டா கதைக்க இயலாது. ஆனா முறைப்பாடு போடப்பட்டிருக்குது என்றா நீங்க கதைக்கலாம். அப்ப இப்ப இந்த குரூப் வந்து என்ன சொன்னால் இதை தொடர்ந்து வச்சிருக்கணும்டா. ஒன்று குற்றத்தடுப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அல்லது நாடாளுமன்றம். இது 3க்குள்ளேயும் இருந்தா கட்சியில என்ன சொல்லுவாங்க, அது ஆதாரம் இல்லாம போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நேற்று நாங்க கதைச்ச ஒரு ஆள் கேட்டால் அப்படின்னா தம்பி இப்ப ஸ்ரீதரனும் இதே குற்றம் வேண்டு சொன்னா இப்ப சாணக்கியனுக்கு எதிராக அந்த என்ன சொல்ற அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தானே. நான் சொன்னேன், அண்ணன் அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணாம நாங்க கதைக்க கூடாது. ஊடகத்துல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல நாங்க விவாதிக்க. இது முடிஞ்சா இன்னும் ஒரு விடயம், இந்த வீடியோ மட்டும் கேளுங்க. இந்த போட்டிருக்க ஒரு வீடியோ இப்பதான் போட்டேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ, யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார். ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்குள்ள நான் இதை விரும்பல. இந்த டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்காரருக்கு பொறுப்பா அடிக்க சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். தங்கச்சி செம்மறியோ தம்பி செம்மறியோ தெரியாது, நான் திறந்து பார்க்கல. ஆனால் தம்பி செம்மறிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் எனக்கு தந்திருக்கார். ஒரே ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்கு. அர்ஜுனா பேசுறது உண்மை என்ன சொன்னாது, அர்ஜுனா கதைச்சு சொன்னானே. இப்ப அவர் உண்மையில பேர் சொல்லல, ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள பேர் சொல்லிக்கலாம். அவர் செம்மறி என்று சொல்லி என்ன சொல்ற எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அவர பாசையில அவர் சொல்ல போனா அவர் வந்து கூடுதலா இந்த குற்றச்சாட்டை வந்து யாருக்கு முன்வைக்கிறது, இளங்குமரனுக்கு 6 வழக்கு போட்டாரோ அவரு தானா ஸ்ரீதரனை கதைக்க சொல்லி தன்னிட்ட பேப்பர் துண்டெல்லாம் தந்ததான். கதை முடிந்தது. கதம் முடிஞ்சு போச்சு. இப்ப அதுல இப்ப சனத்துக்கு இப்ப ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்ப 6 வழக்கு போட்டேன்னு இப்ப பத்திரிகை ஒன்றுல இளங்குமரனுக்கு எதிராக வழக்கு போட்டதுக்கு சுமந்திரன் ஒரு கருத்து சொல்றார். இளங்குமரன் அப்படி சொல்றார், நாங்க 6 செய்தன்னு சொல்லல. வைத்தியர் அர்ஜுனாட்ட 6 அந்த பத்திரத்தை கொடுத்தன்னு நாங்க பாத்திரவாளி இல்ல, இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. மக்களே நீங்கள் பின்னூட்டத்தில் எழுதுங்கள். இது நீங்களும் கூட மௌனமா இருக்கிறீங்க. மக்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் பின்னூட்டத்துல நீங்க தெரிவிச்சு கொள்ளுங்க இந்த கருத்து.
அது மட்டும் இல்ல டில்சா, ஆ. சம்பவம் அது என்ன சொல்றது, ஊர்ல என்ன இன்னொரு நாளைக்கு திருவண்ணாமலையில ஒரு பொங்கல் விழாவும். நாளைக்கு ஓகே. ஆறு யாரு செய்யறா? கோதாசன் ஐயா பொங்கல் விழா ஆ. செய்யறாரு. ஆ. அதுல அந்த கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் அழைச்சிருக்கிறாரு. ம். அவசரமா நாளை பின்னேரம் அரசியல் குழு கூடுதான். நாளைக்கு பொங்கல் விழா முடிய அரசியல் குழு கூடுது. ஆ, ஆ. கூடி ஏதோ முக்கியமான தீர்மானம். என்ன வரக்கும் என்னண்டா போன தரம் தீர்மானம் நிறைவேற்றக்குள்ள சாமர சம்பத் தயாசிரி பார்லமெண்டத்துல சொல்றாங்க அவங்களோட கருத்துக்கு செவிசாய்த்து ஒரு பதவியில உண்டு. இப்ப தயாசிரி சொல்றார் தமிழரசு கட்சி இந்த தீர்மானத்தை பொறுப்பேற்று சிறிதரம் பதவி விலகணும். நாளைக்கு என்ன தீர்மானம் வரப்போது? நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஸ்ரீதரன் இதற்கு மதிப்பளித்து பதவி விலகணும். ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் இருக்காம அரசியல் குழுவுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமந்திரன் அணியிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேரை பரிந்துரை செய்கிறதா இந்த சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க. அது உண்மை போய் தெரியாது நமக்கு, அது உண்மை போய் தெரியாது, உத்தியோகபூர்வமற்ற தகவல் தெரியாது. அதுக்குத்தான் நாளைக்கு அவசரமா கூடுதான். அதுல கூறுறதுல பார்த்தால் அண்மை காலமா மத்திய குழுவை நிப்பாட்டிட்டாரா சுமந்திரன் கூறுறத. ஏன்னா மத்திய குழுவை சமாளிக்க இயலாத அங்க கேள்விகள் அதிகமா. இப்ப அரசியல் குழுவை கூடி அதுல இருக்கிற எல்லாரும் அவர் அணியை சேர்ந்த இப்ப வைத்திய சத்தியலிங்கமா இருக்கலாம், சாணக்கியன், கலையரசன், துரை ராஜசிங்கம், கோதாசன். அவர் எந்த பக்கம் தெரியாது, அவருக்கும் தெரியாது எந்த பக்கம். சிவிக்க சிவஞானம். அப்ப அதுல இன்னும் ஒரு விடயம் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியிலையும் அந்த பொலிட் பீரோவுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறது வளமை. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களையும் அந்த அரசியல் குழுவுக்கு எடுங்க, என்னோட முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல நாங்களும் இருக்கணும் மக்கள் விரைவில் ஒரு கடிதம் ஒன்று போயிருக்கு. அதுல நாடாளுமன்ற பேர்ல இருங்க அவங்கள கொண்டு வந்தா அதுக்குள்ள நியாயமான முடிவெடுக்க வேண்டி வருமெண்டு அந்த கடிதத்துக்கு ஒரு சக் அந்த கடிதத்துக்காக முடிச்சு. இப்ப அரசியல் குழுவோட தான் இப்ப தமிழரசு கட்சி போகுது. ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்றால் இந்த தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களுக்கு அந்த யாப்பு விதிகளை சொல்லணும். அரசியல் குழு தீர்மானம் எடுத்து ஒரு முடிவும் எடுக்க இயலாதான். அப்படி முடிவு எடுத்தால் நீதிமன்றத்துக்கு போகலாமா? நீதிமன்றம் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதி உச்சமான நம்பிக்கை. இதையும் சொல்றாங்க டில்சான், காதுல கேட்டுச்சுது. என்ன எது நடக்க போது தெரியாது. இப்ப இப்படி தமிழ் அரசியல் நிலவரம் எல்லாம் இப்படி இருக்க நேரம் நேத்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனா கிடைச்ச தகவலை நாங்க உடனே நம்ம நாட்டு நடப்பு மக்கள் ரசிகர்களுக்கு நாங்க அதை வெளிக்காட்டுறோம். என்னன்னா மஹிந்த ராஜபக்ச ரகசியமா போயிட்டு வர ஒரு இடம் நேத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குருநாகல்ல ஒரு விகாரைக்குள்ளதான இருக்கு. ஒரு குருநாகல்ல ஒரு பிரபலமான விகாரை இருக்கான். அந்த விகாரைக்குள்ளதான் இந்த ரகசியமான இடமே இருக்கான். இப்ப நாங்க வீடியோஸை பார்க்கலாம். அங்க என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாத்தான், ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க, அதுல அது ஐயா ஒன்னோட எடுத்து காட்டுறாரு. நல்ல சரக்கு போத்தல்கள் கொஞ்சம் இருக்கு. ரைட்டு, இது உண்மையா டில்சா? அங்க சொல்றதா நாங்க சொல்றோம். அந்த வீடியோல என்ன சொல்லப்படுதோ அதை நாங்க சொல்றோம். நாங்க இன்னும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு செய்யவும் இல்லை, போயிட்டு பார்க்கவும் இல்லை, அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோ செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த விகாரையில இருக்க ஒரு விகாராதிபதியை தான் சொல்றாரு. ரைட்டா, வேற யாரும் இல்ல, ஒரு விகாராதிபதி தான் தேர்தல் சொல்றாரு. இது மஹிந்த ராஜபக்சவுக்குன்னே கட்டப்பட்ட ஒரு இடம், ரகசியமா இடம். அவர் இங்க நைட்ல தங்கினது இல்லை, பட் அவசர அவசரமா போயிருக்காரு. வந்தா ஒரு சில மணி நேரம் இங்க இருந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வீடியோல. சிங்களத்துல தான் சொல்றாங்க. அதே மாதிரி மதுசார பாட்டில்கள்லாம் இருக்கு. அது ஒண்ணு, நல்லா பஞ்சு வெத்த அது ஒண்ணு இருக்கு. அது இன்னொரு பக்கம் இன்னொன்னு இருக்கு. அது நான் சொல்லல, அது ஐயா சொல்லுவார். அது ஐயா சொல்ல, ஐயா அது ஐயா காட்டுங்க அந்த ஐயாவை. முகத்தி நான் இப்பயும் சொல்றேன், அந்த வீடியோல அந்த தேர்தல் போயிட்டு தான் எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுறாரு. இத உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாங்க நம்ம நாட்டு நடப்பு மக்கள் ரசிகர்களுக்கும் தான் காட்டிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, அங்க நிறைய வெள்ளை சீருடை துணிகள் இருக்கு. அப்படின்னா சீருடை துணி சுற்றப்பட்ட நிலையில இப்ப இதுக்கு எங்களுக்கு தெரியும், ராஜபக்சனுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு நல்லாட்சி வந்தோன்னு ஒரு கேஸ் ஒண்ணு போடுச்சு. அந்த சீருடை சம்பந்தமான ஒரு கேஸ் ஒண்ணு போடுச்சு, வெள்ளை துணி விவகாரம் சம்திங். அதோட சம்மந்தப்படலாம் அப்படிங்கிற ரீதியில சந்தேகப்படுற நிறைய துணி வகைகள் அங்க இருக்கு, ஒழிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன, அது உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அந்த வீடியோல சொல்லப்படுது அப்படித்தான்.
சோ இது என்னன்னு தேடி பார்க்கணும். அது என்ன ராஜபக்ச ரகசியமா வந்துட்டு போன இடம், அப்படி ரகசியமா எதுக்கு வந்தாரு? அவ அங்க வந்தாருன்னு சொன்னா மெயின் கேட்டை மூடிட்டாங்கன்னு சொன்னா அங்க யாரு வந்தது, யாரு இருக்குது, யாரு போனது எதுவுமே தெரியாது. இப்ப ராஜபக்சேக்கு என்னத்துக்கு அங்க குருநாகல்ல அப்படி ஒரு இடம்? குருநாகல் இப்படித்தான் பார்க்கணும். இப்ப குருநாகல்ல யாருக்கு பொறுப்பு? ஜான்ஸ்டன். அப்ப ஜான்ஸ்டனுடைய அப்படி ஸ்பெஷல் ஏற்பாட்டில் இவர் வந்துட்டு அவசரமா போறதுக்கு எது இடங்கள் இப்படி செய்யப்பட்டுச்சா அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம், இதை பத்தி இன்னும் விசாரணைகள் நடக்கும் தானே. அப்ப இது உண்மைத்தன்மை இனிதான் வெளிவரும். இதுவரைக்கும் ரகசியமா இருந்திருக்கு. அப்ப பாத்துக்கணும். ஆனா உண்மையில என்ன சொல்ல, வயது முதிர்ச்சி காரணமாக இப்ப வயது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவர் மீது நீங்க அந்த தேரர் சொல்ற குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா, முன்னாள் ஒரு ஜனாதிபதி. ஆமா, நாங்க சொல்லல, தேரர் சொல்றாரு. அவங்க தேரர்களுக்கு ரொம்ப பாசமான மரியாதைக்குரியவங்க. அவங்களோட சமயத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமானவங்க. தேரர் தான் இன்னொரு தேரரை பற்றி எனக்கு ஞாபகம் இருந்தது. நைட்ல தூக்கம் இல்லையா பண்றாங்க. என்ன சம்பவம் அது? 12 மணிக்கு இவனோட வெளிநாட்டுல இருந்து கோல் பண்றாங்களாம். யாரோ வெளிநாட்டுல இருந்து கோல் பண்ணி, டே மொட்டையா தூரியா எழுப்புடா, ஏய் ராஜபக்ச வீட்டுல சட்டி அடிப்படைக்கு இதை போயிட்டு நாங்க சொல்லல, தேரர் சொல்றதே நான் கேட்போம். ரைட். ஏய் තට්ටයා ඔබ තව බුද්ධිද? නැගිටපන් යකෝ, නැගිටපන්. රාජපක්ෂලාගෙදර දානෙට යන්නේ නැද්ද? යකෝ මම රාජපක්ෂලාගේ කිසිම දේශපාලන වේදිකාවකට නැගලා නැහැ. පුළුවන් නම් පෙන්නපල්ලා. අභියෝගයක්. අම්පිටියේ සුමනරතනගෙන් අභියෝගයක්. டில்சான் இன்னும் ஒன்று நடந்திருக்கு. டில்சான், சஜித் ஐயா நீதியமைச்சருக்கு ஏதோ ஐஸ் வச்சுன்னு சொல்லி நான் விளங்குன பிள்ளையா அல்லது என்ன புரிதல் சரியா அல்லது எனக்கு விளங்கல. சரி, அது என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் நீதியமைச்சர் அரசுக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா நீதியமைச்சர் அரசு என்ன செய்யறாரு, அந்த ஐஸ் கட்டியை தூக்கி அவருக்கே அடிச்சுட்டாரு. எனக்கு ஐஸ் வைக்க வராதராப்பா அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த சோசியல் மீடியாவுல பலதரப்பட்ட விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சட்டமா அதிபர் சம்பந்தமெல்லாம் பேசப்படுது. ஆனால் இவரு தனியா இந்த அரசாங்கத்துல இவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நீதி அமைச்சர் அவர்களை நீங்க தனியா இதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு எதிரா நான் உங்களை பாராட்டுறேன், அப்படித்தான் இருக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நான் மட்டும் இல்ல, இதுல 159 பேர் எங்க அரசாங்கத்துல இதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிறதா இருக்கும், நீங்க இதை பத்தி சொல்ல வராங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப இவரு தனிநபரா அவரை பாராட்ட வந்தாரு. இவர் சொல்றாரு, நான் தனியா இங்க ஒன்றும் செய்யல, நாங்க 159 பேரும் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும் எது சரி எது பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அப்செட் ஆகிடுச்சு. என்னடா அந்த மனுஷன் ஒரு ஐஸ் வச்சு சந்தோஷப்படுத்தலாம்னு பார்த்தா இவர் இப்படி நிராகரிக்கிறாரு மாதிரி மனசுல ஒரு கவலை. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. මම තනියෙන් පෙනී හිටින්නේ නැහැ. අප 159ත් ජනාධිපතිත් පෙනී හිටිනවා. டில்சான், ஒரு பாட்டு ஒன்றுங்கண்ணே, பாடிப்போம். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு காப்பாத்தனும் கத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு இனி காப்பாத்தணும் கர்த்தரு. சரியான பீச், அப்படி போடுங்க. என்ன நடந்திருக்குன்னா டில்சான், இப்ப தயாசிரி உரையாற்றுறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முதல் அல்ல ஒரு தினம், எனக்கு இது தெரியாது உண்மையா, எனக்கு இப்ப இந்த சூழ்நிலை தெரியாது, நாடாளுமன்ற சூழ்நிலையா ஒரு வீடியோ தான் பார்க்கக்கூடிய இருந்தது. පාරේ රැස් වෙලා ඉඳලා ඒක කරන්න බෑ. Wait a minute. Who are you? தயாசிரி மாத்தையா? சரி சரி சரி. அவர் சொன்ன சிங்களத்துக்கு நீங்க புற கதை சொல்லுங்க. அவர் போன லிப்ட்ல தயாசிரி எதேச்சியாருனாரா அல்லது இவரோட 2 பேரும் ஒண்டா போனாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு பார்லிமெண்ட் தெரியும், கணக்க லிப்ட் இருக்குது, இவங்க 2 பேரும் ஒண்டா தான் போறாங்க. அது சரி, அது சரி. அப்ப சரி மக்களே, கூட்டி கழித்து உங்களுடைய விடைகளை கீழே சரியாக சொல்பவர்களுக்கு நாளை வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். சுமந்திரன் அவர்களும் தயாசிரி அவர்களும் லிப்டில் ஒன்றாக சென்றதன் காரணம் என்ன? லிப்டில் செல்லும் போது என்னென்ன பேசினார்கள், என்ன பேசி இருப்பார்கள், இதெல்லாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இல்ல போங்க, இல்ல நீங்க சொல்லுங்க, நாளைக்கு நாங்க எங்களுக்கு தெரியும் போங்க. நோ 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 நோ, நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். சொல்லுங்க, வாங்க, இருங்க, பாருங்க, விசத நாக டில்சான்,
வாங்க ஒன்னா இருந்து பேசுவோம், அது சரி. பழகி பாப்போம் வாங்க. ஆமா. டெல்சா, அடுத்த சம்பவம் இதுக்கு இப்ப மேல பொருள் நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம், நல்ல விஷயமும் ஒன்று இருக்கு, சொல்லி ஆகணும். இன்னைக்கு அப்ப இவ்வளவு நேரம் காய்ச்சது கூடாது விஷயம் இல்ல இல்ல, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோமே. யாருக்கு? நம்ம ஆபீஸ்ல ஒரு தினம் பிறந்த நாள். நம்ம ஆபீஸ்ல இல்ல, இந்த நாட்டுக்கே ஆபீஸ்ல இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாரியார் சிரந்தி ராஜபக்ச அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதை அழகா கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிடுறாங்க. இப்ப பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லி விடுங்க. நோனா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ரைட். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக ஒருமையில் பாராளுமன்றத்தில் விமர்சித்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்பில் உங்களுடைய சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாய் என்ன செய்யும்? குறைத்து கொண்டே இருக்கும். நாய் தண்ட வேலையைத்தான் காட்டும், காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும். அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான். நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லறிவதில் பிரயோசனமில்லை. கல்லறியும் போது குறைத்து கொண்டே இருக்கும். பேசாமல் விட்டால் அது வாயை உழைந்து அது இறந்துவிடும். எனக்கு டெல்சான் சில நேரம் கோபம் வரேன் என்றால், நாய் மாடுன்றெல்லாம் சொல்லக்கூடாது. நாய் நன்றி உள்ள மிருகம். மாடு உண்மையில ஒரு தெய்வத்துக்கு சமமானது, மிகவும் ஒரு சாந்தமானது. இதுகளை விட்டு வேற எதையாவது சொல்லுங்க தம்பி, இதை நீங்க போட்டு காட்டுங்க. அதை விட ஒரு எல்லாம் ஒரே ஜூவா தான் இருக்கு. அங்க பார்லிமெண்ட் செம்மறிங்கிறாங்க, யானைங்கிறாங்க, பேயாங்கிறாங்க, வெளியே வந்தா நாய்ங்கிறாங்க, பூடங்கிறாங்க. என்னடா காலை தூக்காத மிருக சிறுசமா இருக்கு எல்லாமே. அதை விட இன்னும் ஒரு சம்பவம், கருணா எப்படி இருந்த கருணா தலைவருக்கு துருவம் செய்துட்டு போய் இப்ப கொல்லிக்கட்டையில சீனவடி கொளுத்து, சீனவடிய கொளுத்தி நம்ம சொல்லிப்பட்டு நம்மளே சொல்லக்கூடாது, நாய்க்கு போடுதான். ஒரு காலத்துல என்னென்ன வெடிய வெடிச்ச மனுஷன் இன்னைக்கு சீனவடிய வெடிச்சு என்ன சொல்ற கொண்டாடுது, பொங்கலை கொண்டாடுது. மற்றது நம்ம மைத்திரிபால முன்னாள் ஜனாதிபதியோட சகோதரர் இருக்கார் தானே, டட்லி சிறிசேன. அவரு ரீசெண்டா இறக்குனார் ஒரு கார் ஒண்ணு. அப்பா பிராண்ட் அப்படி ஒரு கார் இலங்கையில இல்ல. அது 25 உலகத்துல 25 கார் தான் இருக்கு. அதுல ஒண்ணு இலங்கையில அவர்கிட்ட இருக்கான். இந்த காரு இப்ப பெருமை எல்லாம் சோசியல் மீடியா பேசிக்கிறாங்க. கஸ்டம்ஸ்ல அடிச்சானுங்க கேம் ஒண்ணு. என்னன்னு சொன்னா, இவர் கொண்டு வந்த வாகனம் சம்பந்தமா இவர் ஒரு ஃபேக் டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்கார். ஒரு போலியான சில தகவல்களை கொடுத்தனால, ஒரு சில உண்மைகளை மறைச்சனால 7 கோடி ரூபாய் 70 மில்லியன் அபராதத்தை வீசிட்டாங்க. ஐயோ பாவம், என்ன செய்ய? ஒரு 90 கோடி பெறுமதி தானே அந்த கார். இப்ப இதுல 7 கோடி அபராதம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இப்பதான் பார்க்க போறோமோன்னு தெரியாது டெல்சான். அந்த தொகையெல்லாம் பெரிய 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 லெவல், வேற லெவல் காருங்கிறாங்க. அப்ப அதுக்கு இப்படி ஒரு ஆப் ஆகிருச்சு. பாவம், கண்ணு பட்டிருக்குமா இருக்கும். சோசியல் மீடியாவில போட்டு நல்லா ஸ்டைல் காட்டிக்கிருந்தாரு, கண்ணு பட்டிருக்கும். இதுதான் இன்னைக்கு நிலம். ஓகே, அப்ப நாளைக்கு நல்ல சாமான்கள் ஏதாவது கொண்டு வாங்க. சாமான்களா? ரகசிய அறையில சாமான்களை பார்த்து இப்ப மயக்கத்துல இருக்கோம் நாங்க. நீங்க இன்னும் சாமான் கேக்குறீங்க, எங்க போறது? நான் சொல்லி நிப்பாட்டிடுங்க. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம் டெல்சான். பாய். ஓகே, பாய்.